Hi friends, welcome to supertaste. இன்னைக்கு நம்ம Diwali ஸ்பெஷல் சுட சுட சுவையான வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காயை அதோட கார்னரில் மட்டும் கட் பண்ணி தோல் சீவி எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா வாழைக்காயும் தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். வாழைக்காயை தோல் சீவியாச்சு. இப்போ நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். வாழைக்காயை எல்லா வாழைக்காயும் இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். வாழைக்காய் எல்லாத்தையும் ஸ்லைஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போடுற வரைக்கும் காய வச்சுக்கலாம். இப்போ பஜ்ஜி செய்ய 250 கிராம் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். 250 கிராம் கடலை மாவுக்கு 25 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காய் பவுடர். கண்டிப்பாக இது சேர்த்துக்கிறோம். வாழைக்காய் பஜ்ஜி நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர், இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கிறேங்க, ஆப்ஷனல் தான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் சோடா மாவு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் பஜ்ஜி நல்லாயிருக்கும். பற்ற வச்சாச்சு. பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். பஜ்ஜி சுட தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் பண்ண வாழைக்காயை எடுத்துட்டு மாவில் 2 சைடும் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்லைஸ் பண்ண வாழைக்காயை மாவில் டிப் பண்ணி போடும்போது மாவு கொஞ்சம் கூட உதிரலை. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. நான் சொல்கிற அளவு மாதிரியே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா கரெக்டான பெர்ஃபெக்டான வாழைக்காய் பஜ்ஜி நீங்களும் ஈஸியாக செஞ்சிடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் பஜ்ஜி மேலே எலும்பி வரும். பபுள்ஸ்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பஜ்ஜி எடுத்துடலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மழை வர்ற மாதிரி இருக்குது. கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருக்குது, கூலிங்காகவும் இருக்குது. இப்போ இந்த டைமில் சுட சுட சூடான பஜ்ஜி, எண்ணெயே குடிக்காத மொறு மொறு வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சுவையான வாழைக்காய் பஜ்ஜி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.